வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு டே 2 ஆஃப் 30 டேஸ் டிசிப்ளின் சேலஞ்ச். இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பராகவே போச்சு. அப்படியே மார்னிங் எந்திரிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ண பெட்ஷீட் அப்படியே மடிச்சுட்டு அப்படியே ப்ரஷ் பண்ண போயிட்டேன். ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே காலை சாப்பாடாக ஒரு புட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஷேவ் பண்ண போயிட்டேன். எனக்கு ஏன்னா என்சிசி எக்ஸாம் வருது, அதனால 1 டே ட்ரைனிங்காக வந்து எங்கள் மெட்டாலியனில் வந்து ட்ரைனிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் February 14 and 15 வந்து எனக்கு வந்து என்சிசி எக்ஸாம் இருக்கும். 1 டே ப்ராக்டிக்கல், 1 டே தியரி. அதுக்காண்டி அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு 1 hour வந்து வெயிட் பண்ணேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் தூத்துக்குடி போயிட்டோம். தூத்துக்குடிக்கு போனோன்னே அங்கே போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. எல்லோரும் ஹோட்டலில் சாப்பிட்டாங்க. நான் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி எங்கள் மெட்டாலியனுக்கு போயிட்டோம். அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறத வீடியோ எடுக்கிறதுக்கு அளவுக்கு கிடையாது, அதனால் எடுக்கலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்களுக்கு ரூம் வந்து காமராஜ் காலேஜில் அலோகேட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா எங்கள் எக்ஸாம் வந்து அங்கே தான் நடக்குது, அதனால் நாங்கள் அப்படியே காமராஜ் காலேஜ் போயிட்டோம். போனோடனே அங்கே எக்ஸாமுக்கு தேவையான செட்டப்லாம் பண்ண வேண்டியது இருந்து அதுக்கு ஒரு 2 மணிக்கு நாங்கள் வேலை பார்த்தோம். வேலை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ப்ராக்டிக்கலுக்கு தேவையான ஒரு 20 நிமிஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நாளைக்கு போட வேண்டியது அயன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டோம். மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.